அல்ட்ரா ஸ்லோ மோஷன் அல்ட்ரா ஸ்பீட் மோஷன் வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள்கிட்ட VN அப்ளிகேஷன் இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணது ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோவோ வீடியோவோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு வீடியோ கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது வந்து வீடியோ கிளிப் வந்து எக்ஸ்போர்ட்டை உள்ளே வந்து இம்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். வீடியோ வந்து இம்போர்ட் ஆனதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். அப்படி வரலைன்னா கீழே ஏரோ மார்க்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு வீடியோ வந்து எந்தளவுக்கு வந்து ஸ்பீடு இருக்குது, எந்தளவுக்கு ஸ்லோவாக ஓடுது, நார்மலாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன் மார்க் இருக்குது பாருங்கள், அதை வந்து கீழ் நோக்கி நீங்கள் வந்து இழுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்லோவாக வந்து ஓடும். எந்தளவுக்கு நீங்கள் கீழே வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்லோவாக ஓடும். நீங்கள் வந்து அந்த பேட்டர்னை மேல் நோக்கி நீங்கள் நகர்த்தி வச்சிங்கன்னா வீடியோ வந்து நார்மலை விட வேகமாக அதிகமாக வந்து ஓடும். அதாவது பேட்டர்ன் இப்போ நார்மலாக இருந்தது சென்டர், அதாவது 1x அப்படிங்கிறது நார்மல் வந்து வீடியோ. அதுக்கு மேலே இருக்கிறது 1x 2x 3x 8x வரையும் மேலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேட்டர்ன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து ஸ்லோவாக ஆகிறதுக்கான ஒரு பேட்டர்ன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து ஸ்பீடு தேவை, ஸ்லோ மோஷன் எந்த இடத்துல தேவை அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. வச்சுட்டு ஓகே பண்ணிவிட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எந்தெந்த இடத்துல ஸ்லோவாக இருக்குது, எந்தெந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் போதுமான அளவுக்கு பேட்டர்ன் கொடுத்த பிறகு ஓகே பண்ணி வெளில எக்ஸ்போர்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா ரெசல்யூஷன் வந்து கேட்கும். 720p 1080p அப்படி வந்து ரெசல்யூஷன் வேணுமோ அதை வச்சுக்கிட்டு வீடியோவோட பஃபர் வந்து 60 30 ஃப்ரேமா அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்தவங்களுக்கு வீடியோ உங்களுக்கு வந்து கேலரியில் சேவ் ஆகிடும், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான ஆள் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.